வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் விஷயம் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம எண்ணிக்கைகள் மேலாகி கொண்டே போயிட்டு கொண்டு இருக்கிறது. இது எவ்வளவு தூரத்துக்கு போகும் என்பது நம்ம தெரியல. மக்கள் பயங்கர வேதனையில் இருக்காங்க. இந்த ஒரு சாவு ஒரு கிராமத்திய உலுக்கி வெறும் அழுகியின் குரலாக இருக்கிறது. அந்த ஓலம் வேதனையான அந்த அழுகையின் குரல் நம்ம எல்லார் மனதையும் உலுக்கி இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே இந்த ஒரு கள்ளச்சாராயம் மேட்டர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. போன வருடம் 8 to 9 பேர் இறந்தாங்க மரக்காணத்துல. அந்த கள்ளச்சாராயத்தை போய் தடுக்க சொல்லி அன்னையிலிருந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு எல்லா இடத்துலயுமே இந்த ரெய்டு நடந்திருக்கலாம். அதே இன்னும் நடந்திருக்கலாம்ன்றத விட இது இன்னைக்கு நடப்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்னையிலிருந்தே ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயம். எல்லா இடத்துலயுமே கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும், கள்ளச்சாராயம் ஒழிய வேண்டும் எல்லா இடத்துலயுமே அங்க கண்காணிப்புகள் இருந்திருந்தா இது இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அதே போல இது மெத்தன போக்குன்னு நம்ம சொல்ல வரல. ஆனா இந்த முறை போன முறை விட்டுட்டதுனால்தான் இந்த முறை கம்பல்சரி சிபிஐ என்கொயரி தேவை. இந்த சிபிஐ என்கொயரி ஏன் தேவைன்னா, இந்த சிபிஐ என்கொயரி மேல என்கொயரி போனாதான் இனிமேல் பயப்படுவாங்க. இனிமேல் இந்த கள்ளச்சாராயம் என்பது டோட்டலா ஒழிஞ்சிடும். ஏன்னா எல்லா இடத்துல ஒழிக்கணும்னா இந்த கள்ளச்சாராயம் ஒழிய வேண்டும் என்றால் இதற்கு ஒரு சிபிஐ என்கொயரி வேண்டும். இது யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா, எங்க பிடிக்கிறாங்க, யார் யார் இதுக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த ஊர்ல இருக்கிற தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்களுக்கு தெரியாம இது நடந்திருக்காது. இது 100% எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊர்ல இருக்கிற தலைவர்கள் இன்னைக்கு சேர்மன், பஞ்சாயத்து தலைவர் அத்தனை பேருமே ஏழை மக்களுடைய அதுங்களுடைய அத்தனை பேர் சாவுக்கும் காரணமாயிருக்கானுங்க. அவனுங்க எல்லாருமே எல்லாருமே பதவி விலகணும். எம்எல்ஏ இருந்து அதுல இருக்கிற எல்லாருமே பதவி விலகணும். யாருமே இருக்கக்கூடாது இனிமேல். இத்தனை பேர் ஒரு எண்ணிக்கை போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் எத்தனை பேர் போறாங்கன்னு தெரியல. அதனால இதுக்கு ஒரு சிபிஐ என்கொயரி உடனடியாக கொண்டு வரணும். எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து பேருமே சிபிஐ என்கொயரி தேவை என்பதை வலியுறுத்துறாங்க. எல்லாரும் கையெழுத்து வேட்டையில இறங்கி இருக்காங்க சிபிஐ என்கொயரி தேவைன்னு. அதனால சிபிஐ என்கொயரி இஸ் a must. இனிமேல் we wanted to get rid of this கள்ளச்சாராயம். இனிமேல் இந்த கள்ளச்சாராயம் இருக்கவே கூடாது தமிழ்நாட்டுல. மக்கள், ஏழை மக்கள் இறந்தவங்க எல்லாமே பட்டியும் பசியுமா வாடுகிற ஏழை மக்கள், வீட்டுல ஒரு பொருள் கூட இல்லாத மக்கள் இறந்திருக்கிறது எல்லாமே. இது எவ்வளவு ஒரு வைத்தறிச்சல், எத்தனை பேர் ஒரு வைத்தறிச்சல், சாபக்கேடு. இந்த தலைவர்கள் எல்லாம் அதாவது அங்க இருக்கிற அந்த பஞ்சாயத்து தலைவர்களை கேட்கிற, இந்த பஞ்சாயத்து தலைவர்களுக்கு தெரியாம இது நடக்குமா? இது தெரியாம நடந்ததுனால எத்தனை பேருக்கு கெட்ட பேர், அரசாங்கத்துக்கு கெட்ட பேர், எல்லாருக்கும் கெட்ட பேர். இத கொஞ்சம் கூட அவர்கள் எல்லாருமே எனக்கு தெரியல அத்தனை பேருமே பஞ்சாயத்து தலைவர் எல்லாரும் பிடிச்சி உள்ள போறோம். அது போட்டாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். சிபிஐ என்கொயரி இஸ் a must. இதுல இப்ப பேசினா எல்லாம் இப்ப யாருமே பேசுறவங்க யாருமே கிடையாது. இந்த பிரகாஷ் ராஜ் எல்லாம் டைம் குச்சார என்னமோ பெரிய பெரியார் விருது வாங்கிட்டு அவரு அம்பேத்கர் விருதெல்லாம் வாங்கிட்டு குதிச்சுட்டு இருந்தார். இந்த பிரகாஷ் ராஜ் எல்லாம் எங்க யூஸ்லெஸ் மேன், இதெல்லாம் எங்க போனா அந்த ஆளெல்லாம்? பிரகாஷ் ராஜ் எல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு மக்களுக்கு ஏதோ செஞ்ச மாதிரி என்னமோ குரல் கொடுத்துக்கிட்டு எல்லாருமே கேட்கறது. எல்லா தலைவர்களுமே எங்க போனாங்க? எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். சிபிஐ என்கொயரி போடணும். போய் இத பத்தி பேசுறதுக்கே பயப்படுறாங்க நிறைய பேர். என்னன்னு தெரியல. இது பொதுவான பிரச்சனை. யாரையும் குறை சொல்றதில்லை. எடப்பாடியார் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண, எடப்பாடியார் என்னமோ பெரிய யோகிய மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் உங்க பீரியட்ல கள்ளச்சாராயம் அன்னைக்கு நீங்க 10 ஆண்டு காலம் அந்த ஆட்சியில இருந்தீங்களே, அன்னைக்கு கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருந்தா இன்னைக்கு கள்ளச்சாராயம் தொடர்ந்து இருக்குமா? இவங்க எத்தனை வருடம் ஆகுது? திமுக எத்தனை வருடம் ஆகுது? உங்களாலதான் கள்ளச்சாராயம் வந்திருக்கு. அதிமுக கள்ளச்சாராயமே வெளியே வந்திருக்கு. இது அப்படியே தொடர்ந்து கொண்டு இந்த கள்ளச்சாராயம் பெருகினத்துக்கு காரணமே எல்லா கிராமங்களும், குக்கிராமங்களும், எல்லா ஏழை மக்கள் வாழ்ற எல்லா இடத்துலயுமே இது பெருகினத்துக்கு காரணமே அதிமுக ஆட்சி. 10 வருட காலம். இவங்க 3 வருடம் ஆகுது. 10 வருடம்
காலம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு எடப்பாடியாரு? ஆட்சி நடத்திட்டு தானே இருந்தீங்க அதிமுக. என்னமோ ரொம்ப யோகிய மாதிரி நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. ஏதாவது ஒண்ணு கிடைச்சா ஆர்ப்பாட்டம் நடப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச முதல்ல இதுக்கு முழு காரணமே அதிமுக தான் காரணம். ஏன்னா அவங்கதான் 10 வருட காலம் ஆட்சி நடத்தினாங்க. எடப்பாடியாருக்கு தெரியாதா? இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. நான் ரொம்ப நல்லவர்ன்ற மாதிரி இதெல்லாம் சும்மா போய் நாடகம். அதனால இது எப்படியோ யாரு என்னவோ யாரையும் குறை சொல்வதற்கு இந்த நேரம் கிடையாது. இந்த நேரம் சிபிஐ என்கொயரி தேவை. இதை நிப்பாட்டணும்னா இதுக்கு ஒரு மேல ஒரு என்கொயரி இருந்தாதான் இதுக்கு உண்டான தண்டனைகளோ இதுக்கு இனிமேல் பயப்படுவாங்க மக்கள். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதனால எங்களுக்கு தேவை கள்ளச்சாராயம் ஒழிய வேண்டும், கள்ளச்சாராயம் ஒழிய வேண்டும். இதற்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. நன்றி, வணக்கம்.